will be full testimonies இருக்கும் உங்களுக்கு இந்த opportunity என்னன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். So next 1 hour you need to give 100%. yeah, so அது கொடுத்தால் மட்டும் தான் எப்படி நான் என்னோட பிசினஸ்க்கு அல்லது என்னோட லைஃப்க்கு நான் எப்படி ஒரு பாஸ் ஆயிருக்க முடியும்ன்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறது. Okay, so are you ready for it? Are you ready? Are you really ready for it? Okay, fantastic. So இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறது வந்து நம்மளோட லைஃப்ல வந்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி நமக்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சான்ஸ் எப்படி வந்து நம்ம லைஃபை என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். இன்னைக்கு வெளியில நடக்கிற இந்த பேண்டமிக் இல்லாட்டி COVID-19 நம்மளோட லைஃப் வந்து 360 டிகிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ பட் இன்னைக்கு வந்து பெரிய குவெஸ்டின் மார்க்ல தான் நிறைய விஷயங்கள் நிக்கிறது. பட் அந்த டைம்லும் எப்படி என்னால வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல என்னோட வீட்டுல இருந்து என்னோட டைமுக்கு நான் எப்படி வந்து எனக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். சோ இந்த சான்ஸ் என்னோட லைஃபை என்ன மாதிரி மாற்றும். சோ டெஃபினெட்லி இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு விஷயம் முன்னாடி போகும்போது உங்ககிட்ட எல்லாம் சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வர சான்ஸ் இல்லாட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளோட பயம் ஃபியர்னால நம்ம வந்து கையில இருந்து விட்டுடுறோம் இல்லையா. அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், ஃபியர் ஆஃப் ரிஸ்க் நம்ம வாழ்க்கையில ரொம்ப 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 ஜாஸ்தி. அது ஹியூமன் டெண்டன்சி தான், அதுல தப்புன்னு சொல்லல. பட் அந்த ஃபியர் தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய கேள்விக்குறியா நிற்கிறது. நம்ம இருக்கிற இது வச்சு வாழ்ந்துக்கலாம் நம்மள சொல்ல வைக்கிறது. சோ இன்னைக்கு வந்திருக்கிற இந்த சான்ஸ் அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஆகட்டும், அந்த ஃபியர் ஆஃப் ரிஸ்க் டெஃபினெட்லி உங்களோட மைண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு இங்க ட்ரீம்ஸ் இருக்கு, கனவு இல்லாத யாருமே இல்ல. நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பண்றதுக்கு ரீசன் வந்து கனவு தான். கனவு எல்லாருக்குமே தெரியும். கனவு காணலாம் சொல்லி கொடுப்போம். இவன் அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்க சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில எல்லாரும் சக்சஸ்ஃபுல் ஆவறதுக்கு ரீசன் அவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை, அவங்க கனவு மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. பட் நிறைய விஷயத்துல நம்ம என்ன இருக்கும், நமக்கு எல்லாம் கிடையாது கனவு. நம்ம கனவு எல்லாம் நடக்குது, அதெல்லாம் மத்தவங்களுக்கு தான் நடக்கும்னு உள்ள ஒரு குவெஸ்டின் மார்க்ல நம்ம விட்டுடுறோம். பட் லெட் மீ டெல் யூ எவ்ரிஒன், ட்ரீம்ஸோட பவர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கணும். அந்த கனவு மேல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். எந்த விஷயம் என்னோட வாழ்க்கையில எனக்கு அவசியம் அப்படின்னு உள்ளதுல வந்து ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி இருந்ததுன்னா டெஃபினெட்லி நம்மளுக்கு வந்து இந்த ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஓகே, சோ இன்னைக்கு இந்த செஷன்ல உங்களை எடுத்து போகும்போது நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது உங்களோட கனவு என்ன. நீங்க இன்னைக்கு இந்த எந்த ரீசனுக்காக அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். சோ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கனவுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா? நீங்க சொல்லுங்க. நம்மளோட கனவுக்கு ஏத்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இட்ஸ் a biggest question mark, right? Okay, my voice is breaking. Okay, am I audible? Okay, so for some people it is 100% they can hear, some people it is not able to hear. Okay, so உங்களோட இன்டர்நெட் இது நீங்களும் செக் பண்ணுங்க. so you will be able to do this. Okay, no problem. so இன்னைக்கு வந்து நம்மளோட கனவுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளே குவெஸ்டின் நம்ம இன்னைக்கு வந்து ஓகே இல்ல இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வாழ்க்கையில தான். சோ அது ஒரு பிக்கெஸ்ட் அட்வென்ச்சர் தான். சோ நம்மளோட கனவு ஒரு பெரிய லெவல்ல இருக்கும். பட் நம்ம எங்க இருக்கிறோம், அதுக்கு ரெண்டுக்குமே ஒரு வந்து ரிலேஷன் இருக்காது. சோ அந்த குவெஸ்டின்ஸ்க்கு இன்னைக்கு டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெட்டர் இல்லையா. இதுதான் மெயினா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்மளுக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம குழந்தை வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, அம்மா எனக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ் அ பேரண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க பிடிக்காது. பிகாஸ் நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க வந்து நம்மளோட பெட்டரா வாழணும்.
சோ டெஃபினெட்லி இன்னைக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது வந்து நம்ம ஃபேமிலியை எப்படி ஹாப்பியா வைக்கலாம், நம்ம கஷ்டப்பட்டது அவங்க இருக்க கூடாது, எப்படி என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம், என்னோட வைஃபுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருக்கலாம், என் பேரண்ட்ஸ் நான் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கலாம் இல்லையா. இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாருக்குமே இன்னைக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகக்னிஷன் பிடிக்குமா? எனக்கு ரெகக்னிஷன் பிடிக்காதுன்னு யாரு இருக்கிறாங்க? எல்லாருக்குமே பிடிக்கும், ரைட்? சின்ன சின்ன விஷயம் கூட யாராவது வந்து நான் நல்லா பண்ணிருக்கேன் அந்த பார்ட் வந்து எவ்வளவு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கும். ஸ்மால் திங், வீட்டுல நல்ல சமையல் பண்ணிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்மள வந்து தட்டி கொடுக்கும் போது அந்த ஊக்கம் இன்னும் நல்லா பண்ணணும், அந்த ஊக்கம் நம்மளுக்கு நிறைய வேணும். சோ இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது வந்து ரெகக்னிஷனுக்காக தான். நம்ம வேலை செய்யும் போது நம்மளுக்கு தேவையான ரெகக்னிஷன் கிடைக்குதா? இந்த கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. நம்ம செய்யறோம், நம்மளோட அந்த ரெகக்னிஷன் எடுத்துட்டு போறோம், எவ்வளவு வலிக்கும். நம்ம வீட்டுல போய் நம்ம புலம்புவோம் இல்லையா, ரெகக்னிஷன் யாரோ எடுத்துட்டு போறாங்க, அந்த அந்த வலி நம்மளுக்கு தெரியும். சோ ரெகக்னிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிகஸ்ட் கொஸ்டின் மார்க் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து பெரிய இதுதான், ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எத்தனையோ பேர் வந்து குழந்தைங்க பிறந்த பிறகு குழந்தைங்களுக்கு தேவையான டைம் கொடுக்க முடியாம வேலை ரிசைன் பண்ணி இன்னைக்கு தன்னோட கெரியர் சாக்ரிஃபைஸ் பண்ணி எத்தனையோ பேர் நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கறது, கெரியர் ப்ரையாரிட்டி கொடுக்கறதா, ஃபேமிலி ப்ரையாரிட்டி கொடுக்கறதா, இட்ஸ் a big question mark. Yes, definitely இன்னைக்கு வந்து இது நோக்கிதான் நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வேணும், எனக்கு கெரியர் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டாம், அட் த சேம் டைம் எனக்கு வந்து எனக்கு ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். டிராவல் அரவுண்ட் த வேர்ல்ட். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசையான ஒரு விஷயம் தான் டிராவலிங். டிராவலிங் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா. அதுவும் ஒரு வேர்ல்டு டூர் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாருக்குமே ஒரு பெரியதுதான். நடக்குமா நம்ம வாழ்க்கையில், இது நடக்குமா? இங்கேன்னு ஊட்டி போறதே பெரிய விஷயம், என்ன சொல்றீங்க? இங்கேன்னு வந்து எப்படி வந்து அடுத்தடுத்து இதுக்கு போக முடியும்? சோ இன்னைக்கு இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா நிக்கிற விஷயம் தான். சோ டெஃபினெட்லி டிராவலிங் தான் உங்க வாழ்க்கையில உங்களோட கனவு அப்படின்னா உங்களுக்கு அது வந்து டெஃபினெட்லி அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். ஐடென்டிட்டி இல்லையா, இம்பார்ட்டன்டான விஷயம். நான் யாரு? நான் படிக்கிற காலத்துல என்னோட காலேஜ் இல்லாட்டி என்னோட ஸ்கூல், என்னோட கம்யூனிட்டியில என்னோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு லைஃபோட இந்த ஃபாஸ்ட் லைஃபோட இதுல நான் வந்து என்னையே நான் மறந்துருக்கேன். நான் யாருன்னு எனக்கே தெரியல. என்னோட பேர் இன்னைக்கு சொன்னா என்னோட ஏரியால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சோ எனக்கு என்னோட ஐடென்டிட்டி வேணும். நான் என்னோட ஐடென்டிட்டி சைட்ல வச்சுதான் இன்னைக்கு நான் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கு. சோ எனக்கு ஐடென்டிட்டி வேணும், என்னோட சொசைட்டில எனக்கு ஒரு பேரு வேணும், எனக்குன்னு ஒரு பேர் வேணும், என்ன ரெஃபர் பண்ணி பீப்புள் வரணும் அப்படின்னு இன்னைக்கு இருக்குன்னா டெஃபினெட்லி அந்த ஐடென்டிட்டி இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். சோ இது எல்லாமே ஆரம்பிக்கிறது, நான் இன்னைக்கு சொன்ன அத்தனை விஷயமுமே ஆரம்பிக்கிறது வந்து கனவுல இருந்து தான். கனவு இல்லாம ஒரு விஷயங்கள் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கனவுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். சோ கனவு மேல நம்ம நம்பிக்கை வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்ம கையில வர ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியும். சோ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா? இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியணும், ஓகே நான் இதை எடுத்து செஞ்சால் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், இங்க என்னெல்லாம் விஷயங்கள் எனக்கு கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து மணி மட்டும் இல்ல எல்லா விஷயங்களும் இல்லையா. இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம கொடுக்கணும். சோ மணியும் இம்பார்ட்டன்ட் தான், பட் மணிக்காக மற்ற விஷயங்கள் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. காசுக்காக என்னோட ஃபேமிலியை நான் வந்து ஒதுக்க கூடாது, என்னோட ஹாப்பினஸ் நான் ஒதுக்க கூடாது. எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு ஒரு பேலன்ஸ் லைஃப் வேணும். சோ இந்த பிசினஸோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பிசினஸ்க்கு பாஸ் ஆயிருக்க முடியும். உங்களோட டைம்ல உங்களோட நீங்க எவ்வளவு டைம் இதுல இன்வெஸ்ட் பண்ணி செய்யறீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சோ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வேலைக்கு போகும்போது பெரிய கொஸ்டின் மார்க் என்ன, பாஸோட பிரஷர்ல தான் நம்ம பாதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, சோ இங்கே உங்களுக்கு உங்களோட பாஸ் இருக்க முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இங்க மந்த்லி இன்கம் இருக்கு. சோ உங்களோட கெரியர் இங்க சாக்ரிஃபைஸ் ஆகுறது கிடையாது.
யா சோ டெஃபினெட்லி மந்த்லி இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ உங்களுக்கு இங்க வந்து கேஷ் அவார்ட்ஸ், உங்களுக்கு இங்க ரெகக்னிஷன்ஸ். யா சோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். ஆல்சோ டிராவல், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில கிடைக்கும். ஒரு நேஷனல், ஒரு வருஷத்துல 3 நேஷனல் ட்ரிப், 3 இன்டர்நேஷனல் இங்க போக முடியும். ஆல்சோ இங்க உங்களோட வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, பசங்களோட எஜுகேஷன் சப்போர்ட் பண்றதுக்கு, ஈவன் நம்மளோட குழந்தைங்களோட மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில. சோ இது எல்லாமே ஒர்க் பண்றது எங்க? இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் பிசினஸ் சிஸ்டம்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. சோ நம்மளோட ஓன் கம்ஃபர்ட்ல தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போறீங்க. சோ இன்னைக்கு இந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா இங்க சக்சஸ் காட்டியிருக்கிற ஃபியூ பீப்புளோட டெஸ்டிமனி நீங்க கேட்க போறீங்க. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி பாத்தீங்கன்னா பர்சன், ஒரு இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, இன்னைக்கு ஆஃப்லைன்ல இருந்து டிஜிட்டல் வேர்ல்டு வந்து அவங்க எப்படி அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி உள்ளது நம்மளுக்கு கேட்கலாம். So let's put your hands together for Sunita Tulasiram, our senior manager. Hello Over all. to you, Sunita. Yes, thank you, Simi. Hello all. Good afternoon. I was a corporate employee. நான் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒர்க் பண்ணியிருந்தோம். ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து டே ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன். 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு இதுல ரொம்ப வந்துட்டு பாதிக்கப்பட்டது. குவாலிட்டி ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்தது. கிட்ஸ மேனேஜ் பண்ண முடியாம இருந்தது. இந்த 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 கஷ்ட நிலையில தான் ஒரு நாளைக்கு நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு டிசைட் பண்ணோம். சரி, ஒருத்தவங்க வந்து சம்பாதிக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து குழந்தைங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வித் வெரி மச் பெயின் இன் மை ஹார்ட் என்னோட ஜாபை வந்து நான் வந்து ரிசைன் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த நேரத்துக்கு ரிசைன் பண்ணும் போது. ரிசைன் பண்ணிட்டு குழந்தைங்களை எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தேன். ஒரு 6 மாசம் 7 மாசம் இந்த மாதிரிதான் போயிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர் சம்பாதிக்கும் போது எப்படி பினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்குமோ, இப்ப ஒருத்தவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சும் போது பினான்சியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் அடிவாங்க ஆரம்பிச்சது. குழந்தைங்களோட ஸ்கூலிங் டைம் வந்தது, அந்த நேரத்துக்கு வந்துட்டு கஷ்டமா இருந்தது கொஞ்சம். அப்போ நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணேன், இல்ல என்னது ஏர்னிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்துட்டு குழந்தைங்களையும் வந்துட்டு நான் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதனாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் எதனாவது ஒண்ணு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி என்னாவது பண்ணலாம், குழந்தைங்களும் பார்க்கலாம், நான் பிளஸ் என் ஹஸ்பண்டுக்கும் என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுதான் என் மைண்ட்குள்ள ஓடி இருந்தது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ரெடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் வந்து என்னோட அப்ளைனை வந்து மீட் பண்ணேன் ஒரு இடத்துல. எதார்ச்சியா மீட் பண்ணும் போது வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து நான் அவ்வளோ நம்பல, பிளஸ் சீரியஸாவும் எடுத்துக்கல நானு, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன வந்து கேட்லாக் லான்ச்சுக்கு வந்துட்டு வாணி மஹால்ல வந்துட்டு எவ்ரி மந்த் வந்து நடக்கும். அப்போ டி நகர்ல சென்னையில கேட்லாக் லான்ச்சுக்கு வந்துட்டு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த கேட்லாக் லான்ச்சுக்கு நான் போனேன். அந்த கேட்லாக் லான்ச் வாஸ் அ பிக்கஸ்ட் டே, டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். அந்த கேட்லாக் லான்ச்ல நான் நிறைய பேரை நான் வந்து மீட் பண்ணேன். அவங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸை நான் கேட்டேன். இந்த பிசினஸ் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் ஓ இந்த மாதிரியும் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்ற ஒரு இது வந்து அன்னைக்குதான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ இமீடியட்லி நான் வந்துட்டு இது மாதிரிதான் ஒண்ணு தேடி இருந்தேன் நானு. ஸோ நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு கம்ப்ளீட்டா இது கம்பெனியோட ட்ரைனிங்ஸ், லீடரோட கைடன்ஸ், பிக் லீடர்ஸோட இன்ஸ்பிரேஷன், இது எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து ஆஃப்லைனா தான் நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃப்லைனா பண்ணிட்டு டீம் பில்டிங் பண்ணியிருந்தேன். பட் இந்த பேண்டமிக் பீரியட்ல, இந்த கொரோனா அஃபெக்ட் ஆன டைம்ல வந்துட்டு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், பிசினஸ் வந்து 100% டிஜிட்டலா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு 100% டிஜிட்டல் எடுத்துட்டு ஒர்க் பண்ணும் போது லாஸ்ட் மந்த் ஐ அச்சீவ்ட் மை சீனியர் மேனேஜர் டைட்டில். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த டைட்டில் இந்த பேண்டமிக் பீரியட்ல அச்சீவ் பண்ணும் போது என்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்டா எனக்கே இது தெரிஞ்சது. அப்போ வந்துட்டு
இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டீமுக்கும் ஃபுல்லா வந்து டிஜிட்டல் தான் சொல்லி குடுக்குறேன். இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து என்னோட லைஃப் வந்து ஐ ஃபீல் வெரி செக்யூர் வித் திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வித் திஸ் கம்பெனி. என்னோட லைஃப் ரொம்ப செக்யூர்டா எனக்கு தெரியுது. ஃபியூச்சர் ஆஃப் த கிட்ஸ் வந்துட்டு நான் வந்து என்னோட ஃபேமிலி இது எல்லாமே வந்து ஃபியூச்சரும் ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றோம். எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் வந்துட்டு திஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர் கம்பெனி வந்து நம்மள வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கைவிடாது. நல்லபடியா வந்துட்டு வி வில் க்ரோ டுகெதர் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னால என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னால குடுக்க முடியுது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அண்ட் இன்னைக்கு நினைக்கிறேன், ஓ தட் டே ஐ ரிசைன் மை ஜாப், தட் இஸ் கிரேட் திங் விச் ஐ ஹவ் டன் இன் மை லைஃப். தேங்க் யூ வெரி மச். Thank you, Sunita. I'm sure நிறைய பேருக்கு வந்து definitely இதே situationsல people go through it. So all the very best. So இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ், வெளியில இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கிறது? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு ஒரு பினான்சியல் செக்யூரிட்டி இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் ஜாப். நம்மளுக்கு தெரியும் ஜாப்ல இருக்கும் போது நம்மளோட ஜாப் இஸ் நாட் செக்யூர் டுடே. சோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் நாட் அபவுட் இன்னைக்குன்னு இல்ல, 2 மாசம்னு கிடையாது. இட்ஸ் ஃபார் ஜெனரேஷன். ரிமெம்பர் தட் இது அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு நம்மளால கொடுக்க முடியற ஒரு பிசினஸ். ஸோ நம்மளோடதும் நம்ம சில்ட்ரன்ஸோடையும் லைஃப் செக்யூர் பண்றதுக்கான ஒரு பிசினஸ் இது. ஸோ இன்னைக்கு நிறைய எதுக்கு இந்த பிசினஸ் எடுக்கணும், ஏன் வந்து நான் வந்து இந்த பிசினஸ் செய்யணும்னு புரியறது இல்ல. சோ நிறைய பேருக்கு ரெசிடியூல் இன்கம், லீனியர் இன்கம் என்னன்னோட டிஃபரன்ஸ் புரியறது இல்ல. சோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எதுக்காக நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். சோ அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு 90% ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட் வந்து லீனியர் இன்கம் டிபெண்ட் பண்ணி தான். வாட் இஸ் லீனியர் இன்கம்? இது வந்து நம்மளோட ஒர்க் இன்கம். நம்ம எத்தனை மணி நேரம் நம்ம கொடுக்கறோமோ அதுக்கு நமக்கு கம்பெனி கொடுக்கற பே செக். என்னைக்கு நம்ம அந்த வேலை நிறுத்துறோமோ அன்னையோட நம்மளோட இன்கம் ஸ்டாப் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எத்தனை பேருக்கு இந்த ஜாப் அஃபெக்டடா இருக்குது நம்மளுக்கே தெரியும். எத்தனை பேர் லோன்ஸ் எடுத்திருக்காங்க. சோ இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சோ லீனியர் இன்கம் தான் மோஸ்ட்லி அக்ராஸ் த வேர்ல்ட் 90% ஆஃப் பீப்புள் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கிறது. சோ அதுக்கு வந்து ஒரு இடத்துல நம்ம என்னைக்கு ஸ்டாப் ஆகிறோம் அதுல இருந்து நம்மளுக்கு இன்கம் போறது கிடையாது. சோ ரெசிடியூல், சோ இங்க நீங்க என்ஜாய் பண்றது வந்து ரெசிடியூல் இன்கம் இல்லாட்டி பாசிவ் இன்கம் சொல்லலாம். இது வந்து நீங்க ஒரு 5 வருஷம் நீங்க இங்க ஒர்க் பண்ணி உங்களோட நெட்வொர்க் செட் பண்ண பிறகு நீங்க இன்ஃபேக்ட் இந்த பிசினஸ்ல இருந்து ரிட்டையர் பண்ணா கூட உங்களோட இன்கம் கண்டினியூ ஆகும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம முடிச்சு நம்மளோட ஜெனரேஷனுக்கும் அது பாஸ் ஆகும். சோ அது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இன்னைக்கு டாப் பீப்புள் இந்த வேர்ல்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே சொல்ற விஷயம், இந்த பேண்டமிக்ல வந்து நிறைய டாப் லீடர்ஸ் அக்ராஸ் வேர்ல்ட், நாட் ஒன்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டிஃப்ரெண்ட் இதுல ஈவன் பில் கேட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு பேசியிருக்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சனா அவங்களே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா that's a most important thing. சோ பிசினஸ் பீப்புள் கிட்ட உங்களோட கெரியர் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா நிறைய பேர் கொடுத்த ஆன்சர் இன்னைக்கு வந்து நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல தான் போகுவேன் அப்படின்னு. சோ ஃபியூச்சர் இஸ் ஃபார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். சோ உங்களோட லைஃப், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட சில்ட்ரனோட ஃபியூச்சர் அது நம்ம செக்யூர் பண்ணணும். எனக்கு ஒரிக்கலும் பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி வரக்கூடாதுன்னு நினைச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெசிடியூல் இன்கம். அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த பிசினஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம 5 வருஷம் தான் எனக்கு வேலை இருக்கு, அதுல இருந்து ரிட்டையர்ட் ஆனா அது கழிச்சு என்ன பெரிய கேள்விக்குறியா இன்னைக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க. சோ அந்த கவலை நம்மளுக்கு இங்க டெஃபினட்டா இருக்க போறது இல்ல. சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரெசிடியூல் இன்கம். சோ நம்ம யார் கூட பார்ட்னர் ஆகிறோம்? சோ இந்த ரெசிடியூல் இன்கம் எந்த பார்ட்னர் கூட நம்மளுக்கு வருது? சோ நம்ம பிசினஸ்ல நீங்க பார்ட்னர் ஆக போறது வந்து ஆரிஃப்ளேம்னு சொன்ன பிராண்ட் தான். சோ இன்னைக்கு இந்த பிராண்ட் 50 years plus 53 years globally present ஆயிருக்கிற ஒரு கம்பெனி இது. ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா 3 million கன்சல்டன்ட்ஸ் வந்து அக்ராஸ் த குளோப் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க. அண்ட் 60+ கண்ட்ரீஸ்ல இது பிரசன்ட் ஆயிருக்குது. நம்மளோட போர்ட்போலியோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 டிஃபரெண்ட் போர்ட்போலியோஸ் இங்க இருக்கிறது. சோ யூரோப்பியல் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பியூட்டி செல்லிங் கம்பெனி. சோ இந்த பார்ட்னர் கூட நான் சேரும் போது எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுதான் எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, நான் இந்த பிசினஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்கம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களால ஒரு ரெசிடியூல் இன்கம் இங்க பில்ட் பண்ண முடியும். பிளெக்சிபிலிட்டி, உங்களோட கன்வீனியன்ட் டைம்க்கு நீங்க உங்களோட இன்கம்க்கு அவசியமான ரீதியில உங்களுக்கு இங்க ஒர்க் பண்ண முடியும்.
டெஃபினெட்லி உங்களோட லைஃப் ரெகக்னிஷன்ஸ் ஐடென்டிட்டி உங்க லைஃப் உங்களால செலிப்ரேட் பண்ண முடியும். டிராவல்னு சொல்றது வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துல 3 இன்டர்நேஷனல் 3 நேஷனல் ட்ரிப் கிடைக்கிறது. ஆல்சோ ஒரு கம்யூனிட்டியில் சேர்றது மூலம், ஒரு குளோபல் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்யூனிட்டியில் நம்ம சேர்றது மூலமா நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ண முடியும். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு இங்க கிடைக்கிற மெயின் ஆன பெனிஃபிட். சோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இன்னைக்கு இருக்கிறது வந்து இந்த விஷயத்துக்காக தான். சோ இன்னைக்கு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா குளோபலி 53 இயர்ஸ், இந்தியால இன்னைக்கு வந்து 25 இயர்ஸ் Oriflame செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனி டு என்டர் இந்தியா. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். IDSA இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனோட கோ ஃபவுண்டிங் மெம்பர் தான் Oriflame. சோ ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இந்தியாக்குள்ள வரணும் அப்படின்னா IDSA ஓட லைசன்ஸ் இருந்தாதான். அது செட்டப் பண்ணதே Oriflame தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியன் டைரக்ட் செல்லிங் ஆகட்டும் குளோபல் டைரக்ட் செல்லிங் ஆகட்டும் ரெண்டுதோட சேர்மேன் பொசிஷன்ல இருக்கிறது Oriflameோட எம்ப்ளாய் தான். சோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு ரிலையபிளான ஒரு பார்ட்னர் இதுன்னு. சோ இன்னைக்கு நம்ம வந்து பேசுறது வந்து இந்தியா பத்தி. சோ Oriflame வந்து ஸ்வீடன் ஒரிஜின் தான். பட் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா பேசுறது நம்ம வோக்கல் அபவுட் லோக்கல்னு சொல்லும் போது, எஸ் இன்னைக்கு Oriflameல ப்ராடக்ட்ஸ் நம்மளோட ஓன் ஃபேக்டரிஸ்ல இங்க நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். we have a beautiful video for India. நம்ம வந்து இந்தியாவுக்கும் இந்தியால எம்பவர் பண்றதுக்கும் இந்தியால மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் கேர்ள் சில்ட்ரன்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கும் Oriflame எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால. சோ இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மோஸ்ட் ஹைலைட்னு சொல்றது வந்து நம்மளோட சக்சஸ் பிளான். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறதோட பெஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் காம்பன்சேஷன் பிளான் தான் நம்மளோட சக்சஸ் பிளான். சோ உங்களோட ட்ரீம்ஸ் நீங்க இந்த சக்சஸ் பிளான் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இங்க டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். சோ எஸ் டெஃபினெட்லி இங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு, சப்போர்ட்டிங் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எனக்கு கெரியர் பில்ட் பண்ணணும், எனக்கு பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது இந்த சக்சஸ் பிளான்ல எந்த டைட்டில் நோக்கி நான் ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணும் போது எனக்கு இங்க டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியும். சோ உங்களுக்கு இந்த சக்சஸ் பிளான்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க கேஷ் அவார்ட்ஸ் இருக்கிறது, ஆல்சோ உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் இருக்குது, உங்களுக்கு மந்த்லி இன்கம்ஸ் இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த சக்சஸ் பிளான்ல தான் கிடைக்கும். இன்னைக்கு உங்களை மாதிரி சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வந்தவங்க இன்னைக்கு வந்து எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா, இதுல எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு இருந்தா நிறைய பேருக்கு இன்னைக்கு டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியுது. சோ இவங்க பாத்தீங்கன்னா எங்களோட டைமண்ட் ஸ்டார்ஸ், தமிழ்நாடு கேரளாவோட சொல்லலாம். தீஸ் பீப்புள் இந்த லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி இது வரைக்கும் அவங்களோட கெரியர்ல ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 8.75 lakhs ஒன் டைம் கேஷ் அவார்ட்ஸ் மட்டும் சக்சஸ் பிளான்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ நினைச்சு பாருங்க, ஒரு சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க அவங்களோட லைஃபை அவங்களால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்கிறது. சோ இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கிறது. சோ இது ஒரு ப்ரூவன் சிஸ்டம் தான். சோ இது வந்து ஒரு ஸ்டோரி கிடையாது, இங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்கிறது. சோ இவங்களால செய்ய முடியும், இவங்களால அதை எடுக்க முடியும்னா இங்க இருக்கிற அத்தனை பேராலையும் இதை என்ஜாய் பண்ண முடியும். சோ இந்த சக்சஸ் பிளான்ல என்ன எல்லாம் இருக்கிறது, கேஷ் அவார்ட்ஸ் இருக்கிறது, உங்களுக்கு போனஸஸ் இருக்கிறது, உங்களுக்கு வந்து நான் மந்த்லி இன்கம் சொன்னோம், ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்குது, இம்மீடியட் ப்ராஃபிட் இருக்கு, நீங்க வாங்குற ஒரு ப்ராடக்ட்ஸ்லும் உங்களுக்கு இங்க ஒரு சேவிங் இருக்கு. சோ இது இத்தனையுமே உங்களுக்கு வந்து உங்களோட சக்சஸ் பிளான்ல கிடைக்கும். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பாத்தீங்கன்னா கேஷ் அவார்ட் பத்தி
போது Oriflame ப்ரௌடா பேசுற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து எந்த ஒரு டைரக்ட் செல்லிங்ல நீங்க பாத்தீங்கனாலும் நெட்வொர்க்கிங் பாத்தீங்கனாலும் ஒரு டைட்டில்ஸ்க்கும் கேஷ் அவார்ட்ஸ் கிடையாது. பட் Oriflameல நீங்க ஒரு டைரக்டர் டைட்டில்ல இருந்து ஒரு டைமண்ட் பிரசிடென்ட் ஈச் டைட்டில் உங்களுக்கு கேஷ் அவார்ட்ஸ் இருக்கு. சோ 50,000ல இருந்து 5 crore வரைக்கும் ஒரு பர்சனால earn பண்ண முடியும். இங்க அந்த பாசிபிலிட்டிஸ் இங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது. சோ டோட்டலி அரௌண்ட் 11 crore கேஷ் அவார்ட்ஸ் உங்களால ஒரு சிங்கிள் பர்சனால இந்த சக்சஸ் பிளான்ல தமிழ்நாட்டுல எடுத்திருக்கவங்கள தான் நான் உங்களுக்கு few photos அவங்களது காட்டினது. சோ இத மாதிரி இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் short span of timeல வந்து people are creating success. Yeah, 6 monthsல வந்து they are able to change their financial stability. So அந்த மாதிரி ஒரு person தான் I'm going to introduce. இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல just 6 months வந்து இன்னைக்கு multiple cash award இந்த வருஷம் எடுக்க போற ஒரு person தான். Put your hands together for Sarah. Sarah, over to you. Okay, thank you, ma'am. Can you hear me? Yes, continue. Good morning, everyone. நான் வந்து எனக்கு தமிழ்ல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஃபுல்லா பேச வராது. So I would like to continue in English itself. Yes, please. Okay, thank you. Success isn't about how much money you make. It's about the difference you make in people's lives. Michelle Obama. So I am Sarah Jane Bartlett, a BCom graduate from Chennai. I was a project editor in an e-publishing company called SPI Global. I got married, and later on I became pregnant, and traveling became a very big challenge for me. After I had to resign my job to be with my baby. 2 years passed, but I started to feel that I was missing something. Being in a nuclear family, I needed to work from home and take care of my son as well. I started taking tuitions but couldn't cope up with it since my son was in his crawling stage. Then I started designing semi-precious jewelry, but I did not get the fast growth that I had expected. Then I met Supriya, and she introduced me to this wonderful heaven called Oriflame. I was impressed with the success stories of women all over the world and was also confident that this opportunity would change my life too. It's been 6 months since I joined this company. I'm now a senior manager, and I have given 1 senior manager and 6 managers below me. I'll be starting my dream program too soon. When so many companies have seen pay cuts and layoffs during this pandemic, we have seen a lot of success, growth, and recognition. After joining Oriflame, I can see my why, my dream coming true. Financial independence, being a leader, inspiring and empowering several other women, balancing my family and work life, making a difference in society. Best product is our success plan, and I am really proud to be a part of this digital system. I would like to bring in a few points. Focus on your dreams. Never give up at any cost. Consistency always pays off. Always give your 100% in whatever you do. Take failures and obstacles as a challenge and move forward. Every step you take, only take in the positives, leave off the negatives, and everything starts from you. So I would like to end by saying, no matter where you are in life, just keep uplifting and empowering others, because success is sweeter when it's shared. Wishing everyone all the best, and may all your dreams come true. Thank you. Thank you so much, Sarah. So Sarah ரொம்ப clear-ஆ பேசிருக்காங்க. அவங்க ட்ரீம்ஸ், அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது, வாட் ஷி ஹஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹவ் ஒரு 6 months டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அவங்க என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்காங்க. Alright, so what all you get, ஒரு விஷயம் உங்களுக்கு
கிளாரிட்டியா சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ்ல நீங்க உள்ள வரும்போது நீங்க ஒரு ரிலையபிள் பார்ட்னர் கூட தான் இருக்கீங்க, ட்ரஸ்ட்வர்த்தி. இங்க ரிஸ்க் கிடையாது, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. எல்லாருமே கேட்கிற கேஸ், எவ்வளவு காசு இன்வெஸ்ட் பண்றோம்? நோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட், ஜாயின் ஃபார் ஃப்ரீ. உங்க டைம் தான் இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ 100% ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பார்ட்னர் தான் உங்களுக்கு Oriflame. செகண்ட் திங், உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இங்க இருக்கிறது ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல இருக்கிறது. டிஃப்ரெண்ட் போர்ட்ஃபோலியோ, ஒரு ஃபேமிலிக்கு தேவையான கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோ நம்ம கிட்ட இருக்கிறது. சோ அது நம்ம வந்து ப்ரமோட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்மளால பில்ட் பண்ண முடியறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட சக்சஸ் பிளான், ப்ரூவன் ஆன காம்பன்சேஷன் பிளான். இன்னைக்கு நீங்க பாக்குற ஒரு போட்டோஸ், ஒரு டெஸ்டிமனிஸும் அவங்களோட ரியல் ஸ்டோரிஸ் தான் அவங்க பேசுறது. சோ நம்மள மாதிரியான பர்சன்ஸ் அந்த சக்சஸ் பிளான் நோக்கி வேலை செய்யும் போது என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் கொண்டு வராங்க. நான் முன்னாடி காட்டின பிக்சர்ஸ், நம்மளோட டைமண்ட் ஸ்டார்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, சிம்பிள் ஹவுஸ் வைஃப். அதுல வந்து யூபிசி சார் பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் person who resigned the job, came back and taken this business. இன்னைக்கு வந்து almost 9 lakh cash awards இங்க அவங்க எடுத்திருக்காங்க. ஆல்சோ Oriflame வந்து ஒரு இண்டிவிஜுவலோட இது மட்டும் இல்ல, ஒரு சொசைட்டிக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ற. we give back lot of things to society. so இன்னைக்கு வந்து under privileged and girl children's தீபாலியா நம்ம சப்போர்ட் பண்றோம். co-founder for world childhood foundationக்கு நம்ம இருக்கிறோம். so நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு சொசைட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆல்சோ ஒரு ப்ரூவன் சிஸ்டம் இருக்கிறது. இன்னைக்கு அடுத்த செஷன் போகும்போது என்ன எக்ஸாக்ட்லி நீங்க என்ன பண்ணணும், இந்த சிஸ்டம்குள்ள வந்து இந்த டிஜிட்டல் சிஸ்டத்துல உங்களாலையும் 1 இயர்லி என்ன பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு, ஒரு ப்ரூவன் மெத்தட்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். சோ இதுதான் நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஜாயின் பண்றதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ரீசன். அண்ட் ஆல்சோ லெட் மீ டெல் யூ, இந்த 3 விஷயங்கள் தான் இங்க மெயினா இருக்கிறது. ஒரு பர்சன் இந்த பிசினஸ்க்குள்ள வரும்போது 3 பில்லர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது நம்மளோட லைஃபை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. லுக் கிரேட், மேக் மணி அண்ட் ஹேவ் ஃபன். So understand, நம்ம கூட வேற எல்லாருமே நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆயிருக்காது. some people நமக்கு லாயல் கஸ்டமர்ஸ் இருக்கும், people who loves to sell இருக்கும், also people like networking. so இந்த காம்பினேஷன், so நீங்க ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்க ப்ராடக்ட்ஸ் பிடிக்குதா, அவங்களுக்கு டிராவலிங் பிடிக்குதா, அவங்க ட்ரீம் என்ன, அது ஐடென்டிஃபை பண்ணி இந்த கரெக்டான இந்த செக்மெண்ட்ல அவங்கள பிளேஸ் பண்ணி உங்களால கைட் பண்ண முடியும். so look great, make money and have fun. இது 3 தான் நம்மளோட வாழ்க்கையே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற விஷயம். சோ இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்து பட் இன்னைக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங், இது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல திரும்பி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல, எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் பீரியட்ல ஒரு சேஞ்ச் பண்ண ஒரு பர்சனாலிட்டி தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். So let's put your hands together for Hemalata. Hemalata, over to you. Thank you so much, ma'am. Hi everyone, this is Hema. நான் ஒரு ME கிராஜுவேட். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஜாப் கிடைக்கல. ஸோ பேசிக்கலி என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படின்னா வந்து 2 பேருமே வந்து அம்மா அப்பா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ நானுமே வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. பட் எனக்கு இந்த நார்மலா ஒரு ரொட்டீன் ஜாப்ல வந்து எந்த பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்லை. பட் என்னோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நான் வந்து இருக்கணும், என்னோட லைஃபை வந்து மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ அதனால நான் நிறைய ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு ஆடா இருந்தாலும் சரி நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். ஸோ ஒன் ஃபைன் டே எனக்கு இந்த Oriflame மீட்டிங் வந்து அட்டென்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போதே எனக்கு உண்டான ஒரு பிக் ஹோப் என்ன வந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதுதான் நமக்கு உண்டான ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம், நம்மளால வந்து நம்மள இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் ரொம்ப ஹோப் வச்சு நான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள என்டர் ஆனேன். பட் என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்மே இந்த பிசினஸை கண்டினியூ பண்றதுக்கு கிடைக்கல. அஃப்கோர்ஸ் பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என்னோட ட்ரீம்ல நான் இங்க வந்து ஒன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து, நோ ஐ ஷுட் நாட் குவிட் அட் எனி டைம் அப்படின்னு நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல கண்டினியூ பண்ணேன். அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு நியூ கம்மரா உள்ள வரும்போது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன், என்ன பண்றது, எனக்கு ரெக்ரூட்மெண்ட் வர மாட்டேங்குது, லேக் ஆஃப் நாலேஜஸ், எவ்ரிதிங் நானுமே நான் ஃபேஸ் பண்ணேன். பட் என்னோட லீடர்ஸ் வந்து என்ன சொன்னாங்களோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். எக்ஸாக்டா அவங்க என்ன கைட் பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ நான் பாஸ்ட் 4 months நான் இந்த கன்சர்ன்ல இருக்கேன்.
என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் என்னோட ட்ரைனிங் பீரியட் மாதிரி நினைச்சுக்கிட்டேன். எந்த ஒரு ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி நான் அதை அட்டன் பண்ணிடுவேன். எத்தனை தடவையா இருந்தாலும் சரி நான் அதை போயிட்டு அட்டன் பண்ணுவேன். அங்க இருந்து நிறைய லேர்னிங்ஸ் கத்துக்கிட்டேன். அண்ட் என்னோட செகண்ட் மந்த்ல இருந்து நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு லாக்டவுன் பீரியடா மாறிச்சு. எல்லாருமே வந்து டிஜிட்டலுக்கு மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி நான் அது வந்து டிஜிட்டல்ல இருக்கிறதுனால இன்னும் எங்களால வந்து எங்களோட டீமை வந்து சீக்கிரமாவே நாங்க வந்து க்ரோ பண்ணோம், சீக்கிரமா பில்ட் பண்ணோம், நிறைய இண்டிபெண்டன்ட் லீடர்ஸை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நான் என்னெல்லாம் ட்ரைனிங்ஸ்ல கத்துக்கிட்டனோ, என்னோட லீடர்ஸ் என்னெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நான் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அஃப்கோர்ஸ் நாங்க 3 monthsல வந்து என்னோட ஒரு டீம் ஒர்க், என்னோட லீடர்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இந்த ட்ரைனிங்ஸ் மூலமா என்னோட லாஸ்ட் மந்த் சீனியர் மேனேஜர் டைட்டில வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இப்போ என்னோட வீட்டுல வந்து ஓகே சம் ஹோப் வந்திருக்கு, ஷீ இஸ் டூயிங் சம்திங் அப்படின்னு ஒரு ஹோப் வந்திருக்கு. அண்ட் என்னோட எய்ம் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய என்னோட இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ் நான் என்னோட நெட்வொர்க்ல நான் கிரியேட் பண்ணணும். அண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள நான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள என்னோட கோல்டன் டைரக்டர் டைட்டில நான் கம்ப்ளீட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பா வந்து பண்ணி காட்டுவேன். பிகாஸ் நம்ம சொல்றதை விட ஒரு விஷயத்த செஞ்சு காட்டினாதான் எல்லாருமே நம்புவாங்க. ஸோ அந்த ஒரு முடிவுல தான் இருக்கேன். கண்டிப்பா நான் பண்ணி காட்டுவேன். ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் என்னோட லீடர்ஸோட கைடன்ஸ், ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாராலுமே வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ எவ்ரி ஒன் கேன் அச்சீவ் ஹியர். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். உங்களோட ட்ரீம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அப்டக்கல்ஸ் இருக்கு. அதை யாரு வந்து தவிர்த்துட்டு முன்னாடி வராங்களோ அவங்க தான் அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு எவ்வளவு பெரிய அப்டக்கல் வந்தாலும் அதை உடைச்சிட்டு கண்டிப்பா நான் என்னோட டைரக்டர் டைட்டில், கோல்டன் டைரக்டர் டைட்டில் முடிச்சுட்டு நான் மேல போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ if there is a will, there is a way. உங்களால கண்டிப்பா முடியும், எல்லாராலுமே அச்சீவ் பண்ண முடியும். So thank you so much everyone. Thank you ஹேமா. சோ ஹேமா கிளியரா சொல்லிடுச்சு. 4 monthsல தான் பேண்டமிக் ஆரம்பிச்ச டைம்ல தான் ஹேமா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள வந்திருக்கு. இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் அவங்க வந்து இந்த இன்கம் 5 digits இன்கம்ல அவங்க போனது. சோ டெஃபினெட்லி இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த கொஸ்டின் இருக்கும் பாசிபிளான. சோ அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு 3 பேரும் சொன்ன ஒரு விஷயம் தான், நாங்க எங்க லீடர் சொன்னது அப்படியே நாங்க வந்து டூப்ளிகேட் பண்ணோம். சோ யூ நீட் டு டூ த சேம் திங். சோ இங்க இந்த சிஸ்டம், இந்த ப்ரூவன் சிஸ்டம் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நம்மளால கொண்டு வர முடியும். Yeah, so complete support இங்க இருக்கிறது. So don't worry. So நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து டிஜிட்டல் தெரியாது. நிறைய பேர் இப்ப கேக்குற கேள்வி, எனக்கு Facebook தெரியாது, நான் என்ன பண்றது? Yeah, so இது இங்க வந்து எல்லாம் ப்ரூவன் சிஸ்டம் இருக்கிறது. ஒரு ஆல்ரெடி மேட் சிஸ்டம் இங்க இருக்கிறது. நீங்க அது டூப்ளிகேட் பண்ணா போதும். எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நம்மளுக்கு டூல்ஸ் இருக்கிறது, எவ்ரிதிங் எல்லாமே அவைலபிள். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியே இறங்கணும் அவசியம் கிடையாது. சோ அது கம்பெனி சப்போர்ட்டா இருக்கட்டும், ஆல்சோ லீடர் சப்போர்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு அது 200% இங்கே அது கிடைக்கும். ஆல்சோ இந்த பிசினஸோட சிஸ்டம் என்ன? சோ என்ன, இதுதான் எல்லாருக்கும் கேட்கிற கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து நீங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா சேனல் மூலமா தான் ஒர்க் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் திங் இங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்கன்னா, நம்ம டெஃபினெட்லி நம்ம வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பிரசன்ட் ஆயிருக்கணும். இது மூலமா வந்து நம்ம இங்க வந்து ரிக்ரூட்ஸ், நம்ம வந்து டெஃபினெட்லி நம்மள மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். அவங்க கஸ்டமரா இருக்கலாம், செல்லிங் இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம், அவங்க நெட்வொர்க் காம்பினேஷன் ஆஃப் பீப்புளை நம்மளோட நெட்வொர்க்கு கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து ஒரு ப்ராப்பர் கோச்சிங், ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து நம்மளால வந்து அவங்கள இதே விஷயங்கள் அவங்களால சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். சோ ஃபர்ஸ்ட் இது இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. சோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மட்டும் இல்ல, என்னோட பர்சனல் பாயிண்ட், எனக்கு அவசியமானது, என்னோட ஃபேமிலிக்கு அவசியமான விஷயங்கள், இன்னைக்கு ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லும் வாங்குறோம். சோ அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் நான் பிளேஸ் பண்ணணும். அது கழிச்சு எனக்கு வந்து மோர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்க்கு, என்னோட ட்ரீம்ஸோட கிளாரிட்டி, நான் என்ன அடுத்து பண்றதுன்னா, நான் என்னோட லீடர் கான்டாக்ட் பண்ணி அது வந்து நான் என்னோட டீமை பில்ட் பண்றதுக்கு அவங்களோட சப்போர்ட்டோட கூடி நான் வந்து இங்க க்ரோ ஆக முடியும். மீன் டைம் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து, ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட பர்சனலோட, செகண்ட் ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணணும். as ஹேமா said very clearly, ஒரு லேர்னிங் பீரியட் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெஃபினெட்லி நான் லேர்னும் பண்ணணும், அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். சோ இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷமே இந்த சிஸ்டத்துல நீங்க இறங்கி நீங்க ஒர்க் ஆரம்பிக்க முடியும். சோ இட்ஸ் a proven business plan. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு கோச்சிங், கைடன்ஸ் எல்லாமே உங்களை இன்வைட் பண்ண அத்தனை பேரும் உங்களுக்கு கொடுப்பாங்க. சோ இன்னைக்கு எது கோலா எடுக்கணும்? ஓகே, நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு பினான்சியல் ஃப்ரீடம் வேணும், எனக்கு கெரியர் வேணும். சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற பிளான்
ஃபர்ஸ்ட் 1 year ஃபர்ஸ்ட் 12 monthsக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது கோல்ட் டைட்டில். இங்க உங்களுக்கு financial freedom கிடைக்கும், travel கிடைக்கும், ஐடென்டிட்டி கிடைக்கும், ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சோ இன்னைக்கு இந்த பிளான்ல ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த ஷார்ட் பீரியட்ல நிறைய பேர் சக்சஸ் இந்த வருஷம் கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க. சோ இங்க இருக்கிற அத்தனை பேரும் இது முடிச்சு நீங்க உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட கேட்க வேண்டியது, எனக்கு அந்த கோல்டு பிளான் கொடுங்க, நான் ரெடியா இருக்கிறேன் நானு. சோ இதுல வந்து இந்த பிளான்ல கோல்ட் டைட்டில் சொல்றதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். மத்த விஷயங்கள் எல்லாம் அது கூட நமக்கு கிடைக்கும். சோ 1 yearல என்னால வந்து 2,25,000 கேஷ் அவார்டு என்னால எடுக்க முடியும். இன்னைக்கு இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய பேர், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 6 monthsல நமக்கு நிறைய பேர் வந்து இந்த கேஷ் அவார்ட்ஸ் 1 yearல எடுத்திருக்காங்க, இன்னும் எடுக்க போறாங்க. நீங்க மந்த் ஆன் மந்த் யூ வில் see more success stories. So ஒரு 1 year பிளான் சொல்றது கோல்ட் டைரக்டர் பிளான் தான். எனக்கு 3 கேஷ் அவார்ட், டைரக்டர், சீனியர் டைரக்டர், கோல்ட் டைரக்டர், 3 கேஷ் அவார்டு என்னால 12 months எடுக்க முடியும். சோ ஒரு கோல்ட் டைரக்டருக்கு 1 yearல இதுதான் உங்களோட இன்கம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன 1 year பிளான் சொல்லும் போது ஒரு ஆவரேஜ் மந்த்லி இன்கம் என்னால 80,000 கிட்ட கொண்டு வர முடியும். கேஷ் அவார்ட் கோல்ட் டைரக்டர் 1 lakh, பட் 3 அடிஷன் அதுவும் ஆட் பண்ணி டைரக்டர் சீனியர் டைரக்டரும் ஆட் பண்ணி 2,25,000 எனக்கு கிடைக்கும். எனக்கு கான்ஃபரன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் கிடைக்கும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் கோல்ட் கான்ஃபரன்ஸ், இட்ஸ் a foreign trip to Spain எனக்கு கிடைக்கும். சோ ஒரு கோல்ட் டைரக்டருக்கு இங்க பாசிபிலிட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா 14,20,000. இட்ஸ் a proven, it's not a story. ஓகே, இது இந்த பேண்டமிக் டைம்லும் இந்த லாஸ்ட் 1 yearல எஸ்பெஷலி இந்த 2020 பிகினிங்ல இருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்றவங்களோட போட்டோஸ் என்னால உங்களை காட்ட முடியும். இந்த டைம்ல சொல்றோம், நிறைய பேர் கோல்ட் டைரக்டர்ஸ் இருக்கு. இந்த எஸ்பெஷலி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து நமக்கு சக்சஸ் இந்த 2,25,000 கேஷ் தான் இவங்க எல்லாருமே. சோ இந்த நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. மந்த் ஆன் மந்த் we have people on different month completionல இருக்காங்க. சோ இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பாசிபிள் ஆன விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஒரு என்டையர் வேர்ல்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டோட உங்களை பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இங்க வெல்கம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது 3 மாசத்துக்கு. அது இல்லாம உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு, உங்களை கைட் பண்றதுக்கு ஆன்லைன் டூல்ஸ் உங்களுக்கு இங்க இருக்கிறது. எல்லா சப்போர்ட் சிஸ்டமுமே உங்களுக்கு இங்க கிடைக்க போறது. சோ டெஃபினெட்லி இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு கனவு இருக்கு, எனக்கு ஒரு ரீசன் இருக்கு, என்னோட வாழ்க்கையில வந்து இது இல்லாம என்னால முடியாதுன்னு அப்படி இருந்தேன்னா டெஃபினெட்லி இன்னைக்கு வேண்டியது வந்து நீங்க உங்களை இன்வைட் பண்ண. யார் உங்களை இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கீங்களோ, இன்னைக்கு 1000 people இங்க இருக்கிறாங்க, அந்த பர்சனை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க கொடுத்திருக்கிற போன் நம்பர் ஆர் வாட்ஸ்அப்ல அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அந்த ப்ராப்பர் சிஸ்டம், அந்த டூப்ளிகபிள் சிஸ்டம், அந்த ப்ரூவன் சிஸ்டம் உங்களுக்கு தருவாங்க. 90 days ப்ராப்பர் கைடன்ஸ், ட்ரைனிங்ஸ், எப்படி உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. சோ டு செலிப்ரேட் யுவர் லைஃப், the first step வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம அதுக்கு அந்த ஒர்க் பண்றதுக்கான அந்த எஃபர்ட், அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருந்தால் டெஃபினெட்லி வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து ஒரு பிக் டிஃபரன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். சோ கைஸ், ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் முடிக்கிறேன். நம்ம ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தனா நமக்கு நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் நம்மளால எந்த டிஃபரன்ஸ் கொண்டு வர முடியாது. சோ என் வாழ்க்கையில எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மூவ் அது வந்து நான் தான் எடுக்கணும். So definitely spend time with yourself, think about it. ஒரு 10 minutes time நீங்க யோசிச்சு உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்க. Get started with your risk free digital business today. So wishing everyone a fantastic month and a great journey with Oriflame. Thank you and bye-bye. Thank you everyone for joining this fantastic session. Make your life very beautiful with Oriflame. Contact your leaders immediately for more guidance. Thank you and bye-bye.